வணக்கங்கள். மற்றுமோர் வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் சந்தோஷமும் சுபீட்சமும் உடைய நல்ல பல சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்லதோர் பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலே பல்வேறு சுப காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள், அன்பர்கள், சொந்தங்கள் அனைவருக்கும் ஓம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிவிட்டு இன்றைய நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 6:30 மணி தொடக்கம் 7:30 மணி வரை, பின் மாலை 4:30 மணி தொடக்கம் 5:30 மணி வரை. அடுத்த ராகு காலமாக இன்று காலை 7:30 மணி தொடக்கம் 9 மணி வரை, யமகண்டமாக இன்று காலை 10:30 மணி தொடக்கம் 12 மணி வரை. சூரியோதயமாக இன்று காலை 6:14 இன்றைய நாளினுடைய சூரியோதயம் இடம்பெற்றிருக்கின்றது. திதியாக இன்று காலை 8:26 வரை துவாதசி திதியும் பின்பு திரியோதசி திதியும் நிலவுகிறது. நட்சத்திரங்களாக இன்று மாலை 3:47 வரை மக நட்சத்திரமும் பின்பு பூர நட்சத்திரமும் நிலவுகிறது. சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று மாலை 3:47 வரை உத்திராட நட்சத்திரமும் பின்பு திருவோண நட்சத்திரமும் நிலவுகிறது. உத்திராடம் மற்றும் திருவோண நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கர்மங்கள் யாவற்றிலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயலாற்றல் சிறப்பு. எனவே நேர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகள் ஆகும். தொடர்ந்தும் வணக்கமும் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் அருவமும் உருவமாகிய நாதியாய் பலவாயொன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்புகது ஓர்மேனியாகி கருணைகூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகமுய்ய. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 19ஆம் நாள் 2/4/2026 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியம் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாள். இன்று குருவாரம் என்கின்ற வியாழக்கிழமை. நாம் ஆசார சிலராக ஆலய வழிபாடுகளை செய்து வியாழ பகவானை தட்சிணாமூர்த்தியை பிரார்த்தனை செய்து மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்கக்கூடியது. அவ்வாறு நாம் இந்த ஆலய வழிபாடுகளிலே ஆசார சிலராக செல்ல வேண்டும். நமது சமய கலாச்சார விழுமியங்களை அடுத்த சந்ததிக்கு எடுத்து கூறுகின்ற வகையிலே ஆண்கள் வெள்ளை வேட்டி சால்வை அணிந்து செல்ல வேண்டும். கடைகளிலே மஞ்சள் வேட்டி, சிகப்பு வேட்டி, பச்சை வேட்டி, நீல வேட்டி வியாபாரத்துக்கு வைத்திருக்கிறார்கள் என்றால் அதை போய் எல்லாரும் வாங்கி இப்போ கட்டிக்கொள்வது. அது யார் கட்டுறதுன்றது முறை இல்லாமல் போயிட்டு. கலர் வேட்டி யார் கட்டுறது? ஆன்மீகத்திலே திளைத்து கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு இல்லற வாழ்க்கை வேண்டாம், துறவரத்தை நாடுகின்றவர்கள், இல்லறம் வேண்டாம் என்கின்றவர்கள் தான் கலர் வேட்டி கட்டுறது. ஏனையவர்களெல்லாம் வெள்ளை வேட்டி சால்வை அணிந்து ஆள்பாதி ஆடை பாதி என்கின்ற வகையில் இந்த பிரார்த்தனைகள். அதேபோல் தாய்மார்கள், பெண்கள், இளம் பிள்ளைகள் நாகரிக உடைகளை தவிர்த்து நமது சமய கலாச்சார பண்பாட்டு உடைகள், அந்த பட்டு சேலை அணிந்து, இளம்பிள்ளைகள் பட்டுப்பாவாடை தாவணி அணிந்து, குழந்தைகள் பட்டுப்பாவாடை அணிந்து செல்லுகின்ற பொழுது அந்த தெய்வீக சக்தி நமக்கு உடனடியாக கிடைக்குமா. ஆள்பாதி ஆடை பாதி.
அது மட்டும் இல்லாமல் ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது இப்போல்லாம் ஒரு நாகரிகம், தலை விரித்து போட்டு போனால் தான் அது அழகு என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். தலைவிரி கோலம் என்பது அபசகுனத்தை குறைக்கும். அது வீட்டுக்கு தரித்திரம் என்று சொல்வார்கள். வீட்டிலே கூட தலைவிரி கோலத்தோடு நிற்கப்படாது. தலைவிரி கோலம் என்பது அபசகுனத்தை குறைக்கும். தசரத சக்கரவர்த்தி மாழ்வதற்கு காரணமாக இருந்தது கைகேயி தலைவிரி கோலத்தோடு இருந்தது என்று சொல்வார்கள். இந்த தலைவிரி கோலம் அபசகுனத்தை கொடுக்கக்கூடியது, அது தரித்திரத்தை கொடுக்கக்கூடியது, வாழ்வில் உயர்வு உங்களுக்கு தராது. எத்தனை முறை போய் நீங்கள் சாமி கும்பிட்டாலும் தலைவிரி கோலத்தில் கும்பிட்டால் இறைவன் திரும்பியும் பார்க்க மாட்டான். இது சில பேர் அதை சொல்வார்கள். கோவிலில் அம்பாளை தலைவிரி கோலமாக அலங்காரம் செய்து வைக்கிறார்கள், காளி அம்பாளை. அது அம்பாளை அலங்காரம், அதற்கு பெயர். அது அவ்வப்போது ஒவ்வொரு வடிவத்திலே அம்பாளை பிரார்த்தனை செய்வது. அதற்காக நாங்கள் தலைவிரி கோலத்தோடு தான் போகணுன்ற கிடையாது. தலைவாரி பின்னி கட்டி பூச்சூடி ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்கின்ற பொழுது எங்களுடைய பண்பாடு, நாம் சைவ சமயத்தவர்கள், தமிழ் மக்கள், எங்களுக்கொண்டொரு கலாச்சாரம் இருக்கிறது, எங்களுக்கொண்டொரு பண்பாடு இருக்கிறது. இதனை பாதுகாக்க வேண்டியவர்கள் நாம். இதனை பெற்றோர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். பிள்ளைகள் எப்படி கோயிலுக்கு போகிறார்கள் என்று கவனிப்பதற்கு முதலில் பெற்றோர்கள், ஆண்கள் வேட்டி சால்வை அணிந்து கோயிலுக்கு போகணும். இது அப்பா லோங்ஸோட தான் கோயிலுக்கு போகிறாரு, அப்பா கட்டக்கலிசான் அடித்து கோயிலுக்கு போவார், அப்பா நின்ற உடுப்போட டிஷர்ட்டோடைய கோயிலுக்கு போகிறாருன்னு அது பிள்ளைகளுக்கும் அது தெரியாது. பிள்ளைகளை நல்வழிப்படுத்த வேண்டும். இது பெற்றோர்களுடைய கடமை. எதிர்கால சந்ததியை நல்வழிப்படுத்த வேண்டிய இந்த ஆலய வழிபாடுகள் காலை மாலை வீட்டிலே சுவாமி அறையிலே அந்த பிள்ளைகளை பழக்கத்துக்கு கொண்டு வர வேண்டும். காலையில் எழும்பி குளிச்சுட்டு போய் சாமிக்கு விளக்கேற்றி ஒரு தேவாரத்தை படி, ஒரு அபிராமி இருந்தால் ஒரு பாடலை படி. சரி, காலை நேரம் இல்லையா, மாலை நேரத்தில் ஒரு நாளைக்கு ஒரு அபிராமி இருந்தால் பாடலை பாடமாக்கு என்று அந்த பிள்ளைகளை நல்வழிப்படுத்த வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கும் உண்டு என்ற நல்ல சிந்தனையோடு எதிர்வருகின்ற 11/4/2026 சனிக்கிழமை ஏப்ரல் 11ஆம் தேதி சபரிமலை சாஸ்தாபுரத்தினுடைய ஆன்மீக பெருவிழா சிறப்பாக நடைபெறுகிறது என்பதை தெரிவித்து, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சிக்கினோம் பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இன்றைய நாளுக்குரிய சைவ சமய நற்சிந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள்ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியிலே இன்றைய நாளுக்குரிய ராசி பலன் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் 2/4/2026. மேடராசி அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்று கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சற்று சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களில் இழுபர்கள் இருக்கும். பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். இடபராசி கார்த்திகை 2, 3, 4 ரோகிணி மிருகசிடம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும். தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எடுக்கின்ற முயற்சிகள் சிறப்பை தரும். மிதுனராசி மிருகசிடம் 3, 4 திருவாதிரை புனர்பூசம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் நல்ல அனுகூலத்தை கொடுக்கும், தொழில் சிறப்புகளை கொடுக்கும், பணவரவு திருப்திகரமாக இருக்கும். கடகராசி புனர்பூசம் 4 பூசம் ஆயில்யம் கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் சற்று சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களில் இழுபறிகள் இருக்கும். பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். சிம்மராசி மகம் பூரம் உத்தரம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், தொழில் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். நிதானத்தோடு செயல்பட வேண்டும். கன்னிராசி உத்தரம் 2, 3, 4 அத்தம் சித்திரை 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே பணவரவு இருக்கும், தொழில் முன்னேற்றம் இருக்கும், எதிர்பாராத நன்மைகள் அமையும். துலாம் ராசி சித்திரை 3, 4 சுவாதி விசாகம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே நல்ல அனுகூலங்கள் உண்டு, தொழில் மேன்மைகள் உண்டு, பணவரவு திருப்திகரமாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு
அனுகூலத்தை தரும். விருச்சிக ராசி விசாகம் 4 அனுசம் கேட்டை கொண்டவங்களுக்கு இன்றைய நாளை சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்கள் இருக்கும். நிதானத்தோடும் பொறுமையோடும் செயல்பட வேண்டும். தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்று கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே அனுகூலம் உண்டு, நன்மைகள் உண்டு, தொழில் முன்னேற்றங்கள் உண்டு, பண வரவு திருப்திகரமாக இருக்கும். மகர ராசி உத்திராடம் 2, 3, 4 திருவோணம் அவிட்டம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சற்று சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களில் இழுபறிகள் இருக்கும். நிதானம் தேவை. கும்பராசி அவிட்டம் 3, 4 சதயம் புரட்டாதி 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சற்று அலைச்சல்கள் இருக்கும், காரியங்களில் இழுபறிகள் இருக்கும். பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். மீனராசி புரட்டாதி 4 உத்திரட்டாதி ரேவதி கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களில் இழுபறிகள் இருக்கும். நிதானத்தோடு செயல்பட வேண்டும். இன்றைய சிந்தனை. நாங்கள் எதை எதிர்பார்க்கின்றோம் வாழ்க்கையிலே? எங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொண்டோமானால் கல்வி சார்ந்த விடயத்திலே முன்னுக்கு வர வேண்டும், கல்வியிலே உயர்வை அடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கும். தொழில் சார்ந்த விடயத்திலே தொழிலே உயர்வை அடைய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். வாழ்க்கையிலே ஒரு குடும்ப தலைவனாகவோ தலைவியாகவோ நல்ல சிறப்பாக வாழ்வை கட்டிக்காத்து கொண்டு செயல்படுகின்ற ஆளுமை வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். சமூகத்திலே ஒரு நல்ல கௌரவ பிரஜையாக மற்றவர்கள் நம்மை போற்றக்கூடிய ஒரு நல்ல நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு தன்மைகளை பெறக்கூடியதாகவும் எங்களுடைய எண்ணம் இருக்க வேண்டும். இப்படியாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு எண்ணப்பாங்குகள் அதிகமாக இருக்கும். அதில் எந்த விதமான தவறும் இல்லை. நாங்கள் எடுக்கின்ற வாழ்க்கை எங்களுக்கு சிறப்பையும் மேன்மையும் தர வேண்டும், நாங்களும் அதை ஆளுமையாக கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒவ்வொருடைய முயற்சியும் வரவேற்க வேண்டிய ஒரு முயற்சி, செயல்படுத்த வேண்டிய ஒரு முயற்சி. அங்கே நாங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், அந்த முயற்சியிலே நாங்கள் சரியாக நடைமுறைகளை வரையறைகளை கொண்டிருக்க வேண்டும். எங்களுடைய செயல்பாடு சற்றேனும் பிசகாமல் இருக்க வேண்டும், நேர்மை தவறாமல் இருக்க வேண்டும். செயல்பாடுகளிலே எங்களுடைய எண்ணம் முயற்சி முழுமையாக பதியப்பட வேண்டும். இது இருந்தால் நாங்கள் நினைக்கின்ற விடயங்கள் சுலபமாக எங்களை அணுகிவிடும். பொதுவாகவே எல்லா விடயத்திலுமே போட்டி இருக்கும், பொறாமை இருக்கும், எதிர்ப்பு இருக்கும். இது இயல்பான ஒரு நடைமுறை. ஆனால் எங்களை எதிர்க்கின்ற எதிரிகளை கூட நாங்கள் வசப்படுத்தக்கூடும். ஒருவர் எங்களை எதிர்க்கிறார் என்றால் அவருடைய எதிர்ப்புத்தன்மைகளை நாங்கள் கண்டுகொள்ளக்கூடாது. அவரை அப்படியே விட்டுவிட வேண்டும். அவரோடு மீண்டும் நாங்கள் மீண்டும் மல்லு கட்டி சண்டை போடக்கூடாது. அவர் இப்படியே நாங்கள் பொறுமையாக ஒதுங்கி போய்விட்டோம் என்றால் அவருடைய எதிர்ப்பின் பலம் குறைந்துவிடும். மூர்க்கத்தனமாக அறிவின்மை தன்மையினாலே ஒருவர் போட்டி போட்டு எதிர்க்கிறார் என்றால் அவரோடு நாங்கள் சண்டையிடுவதிலே எந்த அர்த்தமும் இல்லை. நியாயமான ஒரு விடயத்துக்கு ஒருவர் போட்டி போட்டு சண்டையிடுகிறார் என்றால் அவருக்குரிய அந்த நியாயத்தை நாங்கள் திருப்பி கொடுக்கலாம். இதுதான் பிரச்சனை, இதுதான் நடைமுறை என்பதை விளங்கப்படுத்தலாம். எதுவுமே இல்லாமல் வெறும் பொறாமையில் மட்டும் சண்டையிடுபவர்களுக்கு, போட்டி போடுபவர்களுக்கு அவர்களோடு எங்கள் நேரத்தை வீணடிப்பதிலே நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அவர் தானாக உங்களை விட்டு விலகி விடுவார். என்றால் எங்களுடைய வேலை என்னவோ, எங்களுடைய கடமை என்னவோ, எங்களுடைய செயல்பாடு என்னவோ அதிலே தான் நாங்கள் முழுமையாக செயல்பட வேண்டும். தேவையற்ற விடயங்களே நாங்கள் தலைக்கு கொண்டு வந்து சிரமப்படக்கூடாது, சண்டையிடக்கூடாது. அவர்களுக்கு அறிவின்மையினால் தான் அவர்கள் சண்டையிடுகிறார்கள் என்றால் அறிவுள்ளவர்கள் அதிலிருந்து விலகிக்கொண்டு ஒதுக்கி கொண்டு உங்களுடைய பணியை தொடர வேண்டும். அப்படி தொடர்கின்ற பொழுது வாழ்க்கையிலே பல வெற்றிகளை, பல மேன்மைகளை, பல நன்மைகளை நீங்கள் அடைய முடியும். இது உறுதி. நன்றி. இன்றைய நாளிற்குரிய ராசி பலன் பகுதியை சிறப்பான முறையில் 12 ராசிகளுக்குமான பொது பலன்களை வழங்கிய ஸ்ரீ ராமதேவலோகீஸ்வர குருக்கள் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியிலே இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியுடன் இணைந்திருக்கலாம்.
இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கமும் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். அந்த வகையிலே இன்றைய நாளிற்குரிய குறளும் பொருளுமாக அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இக்குறளினுடைய பொருளாக இல்வாழ்க்கை அன்பும் அறமும் உடையதாக விளங்குமானால் அந்த வாழ்க்கையின் பண்பும் பயனும் அதுவே ஆகும். இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இக்குறளினுடைய பொருளாக இல்வாழ்க்கை அன்பும் அறமும் உடையதாக விளங்குமானால் அந்த வாழ்க்கையின் பண்பும் பயனும் அதுவே ஆகும். எனவே நேர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கமோம் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றுமோர் வணக்கமோம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.